ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். ஸோ நேற்று டிஎன்பிஎஸ்சி இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ எக்ஸாமோட டேட்டும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி மோட் ஆஃப் த எக்ஸாமும் நம்ம மீண்டும் ஓஎம்ஆர்க்கே போயிட்டோம். ஸோ நிறைய பேர் இதில் ஹாப்பியாக இருப்பீங்க. இது ஆக்சுவலி ஹாப்பியஸ்ட் ஒன்று தான். ஸோ எக்ஸாம் டேட் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிப்ரவரி எக்ஸாம் 8ஆம் தேதிக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஈடுபடலாம். ஓகேங்களா? அது மாறினா ஹாப்பி தான், மாறலைனாலும் நம்ம அது இந்த டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த பிளான் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரிங்களா? 2A மெயின்ஸ் ஆகட்டும், இல்ல குரூப் 2 மெயின்ஸ் ஆகட்டும், இந்த பிளான் வந்து நம்ம பண்ணணும். 2 மெயின்ஸ்ங்கும் பொழுது உங்களுக்கு எழுதை பிராக்டிஸ் எடுக்கணும். ஸோ 2Aங்கும் போது நம்ம ஓரலா கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன்ல நம்ம அதான் பார்க்க போறோம். குரூப் டிஸ்கஷனுக்கான ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸஸும் வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த குரூப்ல வந்து கிளாஸோட லிங்க் வந்து போட்டுருவாங்க. ஆக்சுவலி வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து ஜூம் லிங்க்கும் வந்து உங்களுக்கு அந்த குரூப்ல வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த முந்தின நாளே வந்து உங்களுக்கு அடுத்த நாள் என்னென்ன டைம்ல எவ்வளவு நேரம் கிளாஸ் இருக்கும், டாபிக் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணலாம்? 3 விதமா நீங்க செக்மெண்டா பிளான் பண்ணணும். சரிங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹவர் பேஸ்டு. இப்போ நம்ம 9 o'clock ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 9 o'clockல இருந்து 10 o'clock வரையில என்ன படிக்கலாம், இந்த வார ஷெட்யூல் என்ன. ஸோ இந்த வார ஷெட்யூல்ல ஒரு 4 சப்ஜெக்ட் மிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள நம்ம இது படிக்கலாம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள இது படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹவர் பேஸ்ட் பிளான் போடணும். அடுத்தது டெய்லி பிளான். இன்னைக்கு நம்ம ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிடறோம் அப்படிங்கிற ஒரு டெய்லி பிளான் இருக்கணும். நெக்ஸ்ட் வீக்லி பிளான். வீக்லி உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும், நீங்க அந்த ஷெட்யூல் படி போய்க்கலாம். இல்லைன்னா நீங்க டெஸ்ட் வச்சிருப்பீங்க. இப்ப நீ நாளைக்கு ஒரு டெஸ்ட், நாளானைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாமே ரிவிஷன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப 15ஆம் தேதி, அடுத்து 18ஆம் தேதி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோட ஷெட்யூல் நீங்க எப்படி இந்த 2-3 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற யூனிட் 1ல இருக்கு. ஸோ தமிழ் சொசைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ, இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் பிளெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நீங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்க வந்து இந்த டாபிக்னு வைக்காட்டியும் ஓகே தான். ஸோ ஓவராலா ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து நம்ம ஆளாளுக்கு ஒரு 5-6 கொஸ்டின் கேக்குறீங்க. அது மாதிரி டச்சுக்காரர்கள் என்ன வருஷம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாயினா படுகொலை என்ன வருஷம் வந்துச்சு, எல்லாமே இந்த இதோட பேசிக்கா வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மராத்தா வார் எப்ப வந்துச்சு, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்ப வந்துச்சு, என்ன ட்ரீட்டில முடிஞ்சுச்சு, ஆக்ஸ்லா சஃப்ல எப்போ அந்த உடன்படிக்கை போனாங்க, ஆஸ்திரிய வாரிசுரிமையினால என்ன போர் வந்து நடந்துச்சு, டேனியர்களோட குடியிருப்பு பகுதி எது, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கீழடி மியூசியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல டெய்லி 1 hour இல்லைன்னா ஒரு ½ hour ஆவது ஒரு குரூப் காலோ இல்ல ஒரு ஜூம் மீட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அது பண்ணி நீங்க குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப மக்கள் தொகை அடர்த்தியில நம்ம எத்தனாவது 555 மக்கள் தொகை அடர்த்தி 2011 சென்சஸ் படி ஸோ எத்தனை இந்தியாவிலேயே எத்தனாவது பிளேஸ் இருக்கோம், 12வது பிளேஸ் இருக்கோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஸ்கீம் எப்ப வந்துச்சு, வானவில் மன்றம் எப்ப வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சயின்ஸும் அந்த மாதிரி தான். பிரியாம்பிள், நேரு ரெசல்யூஷன் எப்ப பாஸ் பண்ணாங்க, பிரியாம்பிள் பத்தி ஒவ்வொருத்தர் யார் வந்து கீ நோட்னு சொன்னாங்க, யார் ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, இந்த விஷயங்கள் நம்ம பாத்துக்கலாம். சரியா? சோர்சஸ் எங்க இருந்து நம்ம எடுத்தோம், ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம எங்க இருந்து எடுத்தோம், வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் வந்து எங்க இருந்து நம்ம எடுத்தோம், கனடியன் மாடல்ல எங்க இருந்து எடுத்தோம், ஐரிஷ் மாடல்ல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, லொகேஷன் நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்ன. இந்த மாதிரி பொருளாதாரத்தோட தந்தை யாரு, ஹூ காயின்ட் த டேர்ம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு பிரிச்சது யாரு, மேக்ரோ எக்கனாமிக்ஸை பிரபலப்படுத்தினது யாரு, பிரின்சிபல் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அது புக்கு யாரு எழுதுனது. இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டாபிக் இல்லாததுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணலாம். அடுத்து ரீசனிங் அனலாகில ஒரு சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது உங்களால போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேரியஸ் சோர்சஸ் நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப கஷ்டமானது ஒன்று சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் போடுங்க, இது எப்படி ஆன்சர் கொண்டு வந்தாங்க, இது எப்படி நம்ம ஈஸியா யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பொது தமிழ்ல ஏதாவது பொருள் கொடுக்கறது தொடர், இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த ஷெட்யூல் ரிலேட்டடா இருக்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது டிஸ்கஸ் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரெஷராகவே இருக்காது. சரிங்களா? கடற்கடன் படிச்சுட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்காது. இடையில இடையில வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிரியேட் பண்ணும். எப்படி நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலிக்கு ரொம்ப நேரம் படிக்கிற டீ குடிக்கிறீங்க, அதை விடவே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் இது வரும். ஏன்னா குரூப் 2 ஏ வந்து இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு நாங்க இதை தான் ஃபாலோ பண்ணோம். குரூப் 4க்கு இதை தான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணா ரொம்பவுமே நல்ல எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? நாட் ஓன்லி த ஷெட்யூல் ஸ்ட்ரிக்ட் பண்ணாம ஓவராலா பாத்தீங்கன்னா எந்த டாபிக் வேணா நீங்க ஓப்பனா வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்ப எவ்வளவு வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது, முக்குருத்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த வருஷம் வந்துச்சு, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த வருஷம் வந்துச்சு, எவ்வளவு ராம்சர் சைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓப்பன் ஃப்ரீ டு டாக், ஃப்ரீ கிளாஸஸும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து குரூப் டிஸ்கஷனோட இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ பிளான் பண்றோம், நமக்கு இண்டிவிஜுவல் பிளான் பண்றோம், அதுபடி ஒரு சைடு போர்ஷன் முடிஞ்சுட்டே இருக்கும். டிஸ்கஷன் மூலமா நீங்க எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதுறது மூலமா நிறைய விஷயங்களுக்கு நீங்க ஆன்சர் கத்துக்கிறீங்க, தெரியாத விஷயம். அதே மாதிரி தான் டிஸ்கஷன் மூலமாவும் நீங்க ஆன்சர் கத்துக்கிறீங்க. ஸோ ஸ்டடி தான் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜில நீங்க வந்து பண்ண போறீங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்க கேட்டுட்டீங்க, இல்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே மைண்ட்ல நிற்கும். இல்ல அந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொன்னாலும் அன்னைக்கு டிஸ்கஷன் இது பண்ணணும், அதனால ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த சப்மிட் வந்து எப்படின்னா, இப்ப நீங்க பிளான் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த பிளான் நீங்க ஒரு ஆள் வந்து மானிட்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு சப்மிட் பண்ணுங்க. பண்ணிட்டு, மேம் இந்த டைம்ல இந்த டைம் நான் இது படிச்சேன், இந்த டைம் இந்த டைம் நான் இது படிச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன 2A கன்ஃபியூஸ் ஆறவங்க எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா? உங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? சிலர் சொன்னாங்க ரீசனிங் சூப்பரா போட்டுரும் மேம், கிராமர் சூப்பரா போட்டுரும் மேம், இதெல்லாம் பண்ணிடுவா, நான் எழுதுறது கஷ்டம், தமிழ்ல எழுத பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், இந்த 2 மாசம் நான் என்ன பண்றது, எதை சூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஐடியா கேட்கறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் படிச்சேன், இதெல்லாம் இன்னைக்கு படிச்சேன் மேம், இந்த ஷெட்யூல்ல இது முடிச்சுட்டேன், இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எப்படி படிக்கிறது, இதுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுங்க, இந்த மாதிரி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கேட்கலாம். மத்தவங்களுக்கு எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 7867945526 நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், எனக்கு நீங்க மெசேஜும் பண்ணலாம். சரிங்களா? இது வேணா பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நியூ செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு தர ட்ரை பண்றேன். ஸோ இப்போ 15th அப்புறம் 18, 21 இந்த மாதிரி கேப்ல வந்து இருக்கு. சிலபஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க படிங்க. ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாம், லாஸ்ட் ஒரு மாடல் மார்க் எக்ஸாம் ஒரு 1ஓ 2ஓ எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்கலாம். அப்ப நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ அது எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வந்து இடையில வந்து இப்போ வந்து உங்க சைட்ல நீங்க டெய்லி குரூப் டிஸ்கஷன் பண்றீங்க. சரிங்களா? அதே மாதிரி எங்க சைட்ல வந்து இந்த மாதிரி நிமோனிக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ஃபோகிராபிக்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ 15 பார்ட் 3 எதை டீல் பண்ணுது? ஸோ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுப்பேன். டக்குன்னு சீக்கிரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நிறைய ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நிறைய கொஸ்டின் பார்த்துலாம். ஆர்டிகல் 39D எதை டீல் பண்ணுது? ஈக்குவல் நீங்க வந்து யோசிக்கவே டைம் இருக்கக்கூடாது. உடனே டக்குன்னு இதை நான் சொன்னோன்னே உங்களுக்கு மைண்டுக்கு போய் இதுதான் ஈக்குவல் ஒர்க்கு, ஈக்குவல் பே தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சயின்ஸ் டாபிக் இது. இது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய டாபிக். இப்ப சயின்ஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் டவுட் அப்படிங்கும்போது நீங்க கிளாஸ்ல இந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து கேட்டுக்கலாம். இல்ல யாராவது சயின்ஸ் மேஜரா இருப்பாங்க, அவங்க குரூப்லயே சயின்ஸ் மேஜரா இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ரீசனிங் இதுதான், எனக்கு வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டின்ஸ். நலம் நாடி செயலி எதுக்கு வருது? மாற்றுத்திறனுடைய மாணவர்கள் தடையின்றி கல்வி பெற உறுதிப்படுத்துறதா. வானவில் மன்றத்தோட ஸ்லோகன் என்ன? எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இதை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் என்ன? வானவில் மன்றம். இது எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? திருச்சியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்ப? நவம்பர் 28. அதே மாதிரி February 28 சயின்ஸோட ரிலேட் பண்ண ஒரு டே இருக்குது. அது என்னன்னு சொல்லி எனக்கு பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து நடமாடும் அறிவியல் ஆய்வகம், மொபைல் சயின்ஸ் லேப், இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் அறிஞர்னா தலைமைத்துவ விருது யார் தர்றாங்க? தகைசால் தமிழர் விருது எப்ப கொடுத்தாங்க? அதுக்கு கேஷ் பிரைஸ் எவ்வளோ? இந்த மாதிரி. சோ சிறந்த பள்ளிக்கான விருது தான் இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது. சோ இந்த மாதிரி உங்க கொஸ்டின் வந்து ஓவராலா நிறைய டாபிக்ஸை டச் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? எங்க சைடு நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம்னா பொது வாக்கெடுப்பு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 9 டைம் பொது வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? சோ அப்படி எல்லாம் இந்தியாவுல பொது வாக்கெடுப்பே இல்ல. எல்லாம் பார்லிமெண்ட் தான் முடிவு செய்யணும் இல்லையா? அதாவது சட்டமன்றத்துல மக்கள் பிரதிநிதிகள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாற்றாக இந்த ரெஃபரண்டம் மக்கள் கிட்ட கேட்கறது, இது நம்ம கிட்ட வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு பேர் கரெக்ட், ராங், இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங்லயும் நம்ம பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எப்ப கொண்டு வந்துச்சு? சோ இந்த எது வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? TFR டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், இது சோஷியல் இஷ்யூஸ்குள்ள போயிட்டாங்க. சோ இவ்வளவுதான். 108 எப்ப தொடங்கினாங்க? சோ மருத்துவம் ரிலேட்டடா 2008 செப்டம்பர் 15ல
தொடர்ந்தாங்க. சோ எப்ப நீதிமன்ற மொழியாக தமிழ் வந்து பயன்படுத்தப்பட்டது? இந்த மாரி கொஸ்டின் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாமே சேர்ந்து இருக்கும். எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி ஆல் சப்ஜெக்ட் சேர்ந்து இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்குள்ள கொஸ்டின் கேட்டுக்கணும். ஆர்டிகல் 84 என்ன? புரோடம் ஸ்பீக்கர வந்து பண்றது. இப்ப புரோடம் ஸ்பீக்கரோட ரெசிக்னேஷன் இவங்க கிட்ட குடுக்கலாம். யார்ட்ட குடுக்கலாம்? அந்த மாரி கொஸ்டின் கேட்கலாம். ரெசிக்னேஷனே கிடையாது. அவருக்கு அந்த 1 டே தான் வொர்க். ஓகே. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நம்ம பதவி பிரமாணம் பண்றதா புரோடம் ஸ்பீக்கரோட வொர்க். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 361 வந்து எத பத்தி சொல்லுது? இந்த மாதிரி விஷயங்கள். சோ இப்ப என்ன அப்பாயின்ட்மென்ட்? இப்ப யார் ஆர்பிஐ கவர்னரா இருக்காங்க? சோ இந்த மாரி விஷயங்கள், தொல்லியல் அகழாய்வு விஷயங்கள் பத்தி இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ல நீங்களே உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாரி செஷனும் நம்ம இடையில வைக்கலாம். சரிங்களா? சோ தென் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. இப்பதான் நமக்கு வந்து ஓஎம்ஆர் மாத்திட்டாங்க இல்லையா? சோ அதனால உங்களுக்கு பிடிஎஃபாவே நான் கொஸ்டின்ஸ் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃபாவே குடுத்துரலாம். ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சது. சோ பிளான் பண்ணி படிங்க. எதுவுமே கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். குரூப் டிஸ்கஷன் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாத டாபிக்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச டாபிக்க ரிவிஷன் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு திங் தான். சரிங்களா? ஏதாவது டவுட்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு இல்லைங்களா? நீங்க கால் பண்ணுங்க. இந்த குரூப் டிஸ்கஷனோட லிங்க் வந்து அந்த குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு போட்டே அந்த லிங்க் வந்து நான் குடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. சரிங்களா? கம்ஃபர்டபுளா இருந்தா நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த குரூப் அப்படியே நம்ம டெலகிராம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஓஎம்ஆர் மாத்துனதுல யாருக்கெல்லாமே ஹாப்பி அப்படின்னு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது ஹாப்பியான விஷயம் தான். இப்ப ரீசனிங் பாக்குறீங்க. ஒரு எம்பெடட் ஃபிகர் பாக்குறீங்க. அது நம்ம கொஸ்டின் பேப்பர் இருந்தா ஈஸியா பண்ணலாம். ஒண்ணு சிஸ்டம் பார்த்துட்டு நமக்கு எப்படி இருந்தாலும் ரஃப் ஷீட் குடுப்பாங்க. சிஸ்டம் பார்த்துட்டு ரஃப் ஷீட்ல போடணும். சிஸ்டம் பார்த்துட்டு ரஃப் ஷீட் பண்ணணும். இது நமக்கு கஷ்டம். இதே கொஸ்டின் பேப்பர் இருந்தா அங்கங்கேயே நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா அதோட பிரைட்னஸ் 3 மணி நேரம் கன்டினியூவா நீங்க எழுதும்போது டயர்ட் ஆயிடுவீங்க. சோ இந்த மாரி விஷயங்கள்ல சிபிடி மெத்தட் நமக்கு செட் ஆகாத மெத்தட். ஓஎம்ஆர் தான் நமக்கு சூட்டபிளான மெத்தட். சோ ஓஎம்ஆர் சென்ட் பண்ணிருவோம். நீங்க ஷேட் பண்ணி எனக்கு ரீசனிங்ல எவ்வளோ, தமிழ்ல எவ்வளோ, ஜிஎஸ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி அனுப்பிச்சிடணும். ஸ்டார்டிங் டைம், எண்ட் டைம் நீங்க போடுங்க. ஷேடிங் கரெக்ட்டா இருக்கா? ஏ பாக்ஸ், பி பாக்ஸ், சி பாக்ஸ்ல கரெக்ட்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இதன் மூலமாக நெகட்டிவ் மார்க்க நம்ம தடுத்துடலாம். சரிங்களா? சோ இந்த விஷயம் தான். ரேங்க் லிஸ்ட் வந்து மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க. ஆல் த பெஸ்ட். காலைப்படி, மாலைப்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி கற்கத்தான் வேண்டும் இப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அப்படிங்கிற வள்ளுவருடைய கூற்றுப்படி தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த 50 டேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் போகணும். 40+ டேஸ் இந்த மாதிரி தான் நமக்கு போகணும். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.